என்ன பேச வரதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு. நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜிடி. கரூர் நடந்த இந்த விபத்து பத்தி வந்து பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல வந்து ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரு. ஸோ இதை பத்தி வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த நியூஸ் சேனல் வந்து அதாவது ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இவர் பேசும்போது வந்து குறுக்கில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களை பேச விடுங்க, ஃபர்ஸ்ட் எங்களை பேச விடுங்க. நாங்கள் வந்து இந்த 15 நாள் வந்து நாங்கள் எதுவுமே பேசல, இதை பற்றி பேசவும் விடாமல் வந்து சில பிரச்சனை இருந்தது. நாங்கள் இனிதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எதுவும் வந்து எதுவும் தடுக்காதீங்க. நாங்கள் வந்து நடக்கிற விஷயத்த வந்து என்ன நடந்திருக்கு அதை பற்றி நாங்கள் சொல்லணும். ஸோ அதை பற்றி நாங்கள் பேசணும். நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்னு. அது மீறி வந்து அவர் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் சன் டிவி தானே, நீங்கள் கேட்காதீங்க, கொஞ்சம் உங்களை வந்து உண்மையை பேச விடுங்க, உண்மையை சொல்ல விடுங்க. தயவுசெய்து நீங்க வந்து எந்த ஒரு கேள்வி கேட்க அதை நாங்க பாத்துக்கிறோம். எந்த விஷயம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேஸ் பண்ணிக்கிறோம். நீங்க எதுவும் கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு அதை வச்சு வந்து இந்த தரப்புல சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேசும்போது நடுவில் இந்த நடந்த இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.